இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா, திமுகவுடைய வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதா என்கிட்ட பேசக்கூடிய நிறைய நண்பர்கள் வந்து சொல்றாங்க. இத்தனைக்கும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா, திமுகவை எதிர்க்கக்கூடிய இடத்துல இருக்கவங்க. சில பேர் ரொம்ப நியூட்ரலா இருக்கவங்க. ஓகே. இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில இப்படியே போச்சுன்னா, எலக்ஷன சந்திச்சாங்க. 4 மாசத்துக்கு முன்னாடி அப்புறம் வைக்கிறது இன்னைக்கு வச்சாங்கன்னா, திமுக தான் திருப்பியும் ஜெயிக்கும். ஆனா ஸ்லைட் மார்ஜின் சொல்றாங்க. சோ கேப்ரியல் அவர்கள் இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? ஜெயிக்கலாம். ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. என்னோட விருப்பம் என்னன்னா, ஒரு பேலன்ஸ் தான் நல்லா இருக்கும். ஒரு தடவை ஒருத்தவங்க ஜெயிச்சாங்கன்னா இன்னொரு தடவை இன்னொருத்தவங்க ஜெயிச்சா நல்லா ஷஃபிள். இருக்கும். அதுவும் திமுக கையில 2 டைம்ஸ் பவர் கண்டினியூஸா கிடைக்குதுன்றது நல்லது இல்லைன்றது என்னோட பார்வை. ஏன்னா அது அவங்களாலேயே நம்ப முடியாது. ஏன்னா அவங்களுக்கே நடந்தது இல்லல்ல. இதுவரைக்கும் அந்த மாதிரி நடந்தது இல்லன்னு First time நினைக்கிறேன். நடந்திருக்கு. நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நடந்தது இல்லை. திமுக பொறுத்தவரை என்னன்னா, அதிமுகவுக்கு டாப் டவுன் அப்ரோச் இருக்கும். மேல பவர் அதிகமா இருக்கும், கீழே இருக்கவங்க அட்டென்ஷன்ல இருப்பாங்க, சரி. சொல்றதை கேட்பாங்க. திமுகவை பொறுத்தவரை மல்டிபிள் பவர் சென்டர்ஸ் இருக்கும். ஒரு ஏரியால கவுன்சிலரும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. மாவட்ட செயலரும் ஸ்ட்ராங்கா ஆமா, இருப்பாங்க. எல்லாரும் பவர்ஃபுல்லா இருப்பாங்க. இப்ப நீங்க ஒரு கவுன்சிலர் வீட்டுக்கு போனீங்கன்னா, நான்லாம் பார்த்திருக்கேன், சில கவுன்சிலர் வீட்டுல குதிரையெல்லாம் வச்சிருப்பாங்க. 2 ஸ்கார்பியோ நிக்கும், பயங்கர கெத்தா இருப்பாங்க. சோ அவங்கள கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். 2 டைம்ஸ் கண்டினியூஸா ஜெயிச்சாங்கன்னா, கீழே கொஞ்சம் அவங்க பவரை கொஞ்சம் அதிகமா காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. நம்மள மாதிரி மீடியா பீப்புள் மேலாம் வந்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம பாட்டுக்கு வந்து பேசி இல்ல நம்ம பேசுறோம். மீடியா பீப்புள்க்குலாம் கூட வந்து பாத்தீங்கன்னா, ஒரு அச்சம் இருக்கும் இல்லையா பேசுறதுக்கு தொடர்ந்து. லைக் ஒரு ஆளும் அரசாங்கம் 2வது வாட்டி ஏன்னா நீங்க பாத்தீங்க எல்லா ஏஜென்சியுமே இன்னைக்கு வந்து பாஜகக்குள்ள அப்சார்ப் ஆன மாதிரி இருந்திருக்கு. ஏன்னா 3வது முறை அவங்க ஆட்சி தொடருது அப்படிங்கறதுனால பீக் ஆஃப் தர் பவர்ஸ்ல இருக்காங்க. சோ அந்த மாதிரி 2ஆம் வாட்டி ஆட்சிக்கு வந்துட்டா வந்து பல பேருக்கு ஒரு உலகத்துல எல்லாமே என்னன்னா ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு இடத்துல ஒரு கன்சால்டேஷன் நடந்ததுன்னா இன்னொரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். ஃபர்ஸ்ட் சொன்னாங்க இந்த மாதிரி யுஎஸ்எஸ்ஆர் கொலாப்ஸ் ஆயிருச்சுன்னா அமெரிக்காவை கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஆனா யுஎஸ்எஸ்ஆர் கொலாப்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் அமெரிக்காவை கவுண்டர் பண்றதுக்கு வேற நிறைய ஃபோர்ஸஸ் இருக்காங்க. ஏதாவது ஒண்ணு கிரியேட் ஆகி உருவாகிட்டே இருக்கும். இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, அப்சல்யூட் பவர் மொனோபோலியை நோக்கி நீங்க போறீங்கன்னா நீங்க எவ்வளவு போறீங்கன்னு அர்த்தம். மொனோபோலின்றது ஃபைனல் ஸ்டேஜ். லெனினோட ஒரு ஃபேமஸான ஒரு ஒர்க் உண்டு, இம்பீரியலிசம் ஹையஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேபிட்டலிசம். சாரி, இம்பீரியலிசம் ஹையஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேபிட்டலிசம். சோ இம்பீரியலிசம் அந்த உச்சகட்ட அந்த ஒரு மொனோபோலி ஸ்டேஜ்ன்றது மேல கடைசில சோல் அத்தாரிட்டியா மாறிட்டாங்க அப்படிங்க. சோ அத இங்க பிசினஸ்ல இங்க கூட நம்ம அப்ளை பண்ணலாம். ஒரு மொனோபோலிஸ்டிக்கா நீங்க மட்டும் தான் இருக்கீங்கன்னு போறீங்கன்னா, நிறைய பொலிட்டிக்கல் ஃபோர்சஸ் இருக்கும்போது தான் ஒரு பேலன்ஸ் இருக்கும் சொசைட்டில, ஒரு ஸ்டேட்டஸ் கோ இருக்கும். எல்லாரையும் நீங்க காலி பண்ணி நீங்க மட்டும் மேல இருக்கீங்கன்னா அடுத்து நீங்க எவ்வளவு போறீங்கன்னு அர்த்தம். ஓகே. சோ அதனால இப்ப என்ன மாதிரியான நாட்களுக்கு வந்து நான் வந்து இத அவங்க ஜெயிக்கலாம், அவங்க ஜெயிக்கிறது எனக்கு பிடிக்காம இருக்கலாம். பட் நான் இதை பாசிட்டிவா தான் பாக்குறேன். சொசைட்டி வந்து ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, ஒரு ப்ராசஸ் வழியா போய் நடக்கிறது நடந்தா ஆகணும். நானோ நீங்களோ யார் நினைச்சாலும் ஸ்டாப் பண்ண முடியாது. சொசைட்டியோட பியூட்டியே என்னன்னா, உலகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பில்லியனர் நினைச்சாலும், உலகத்துல மிகப்பெரிய பொலிட்டிஷியன் நினைச்சாலும் அந்த சோசியல் சேஞ்செல்லாம் ஸ்டாப் பண்ண முடியாது. ஜெனரல் பிஹேவியர் சொசைட்டில ஒரு சேஞ்ச் நடந்தா ஆகும். மாற்றம் வருதுன்னா வந்துதான் ஆகும். அதை யாராலும் ஸ்டாப் பண்ண முடியாது. அது திரும்பவும் திமுக ஆட்சிக்கு வந்து அந்த மாற்றம் வரணும் அப்படிதான் எழுதி வச்சிருக்கீங்கன்னா நடக்கட்டும். சரி, ஓகே. சரி, இப்படி வரும். ஒருவேளை திமுக தோத்துட்டாங்க, அந்த கட்சியில என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும், என்னென்னலாம் எதிர்பார்க்கலாம்? ஒன்னும் ஆகாது. அதுக்கப்புறம் திமுக தோத்துட்டாங்கன்னா ரொம்ப ட்ரையா இருக்கும் பொலிட்டிக்ஸ். எப்பவும் மாதிரி யூசுவல் பொலிட்டிக்ஸ் தான். இவங்க ஒரு இதை ஜெயிக்கிறது, அவங்க ஒரு இதை ஜெயிக்கிறது, ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் ஆயிரும். போராட்டங்கள் எல்லாம் பார்க்கலாங்க. வரும், மீடியா ஆக்டிவா இருக்கும், ஆக்டிவிஸ்ட்லாம் ஆக்டிவ் ஆயிருவாங்க, சினிமாக்காரங்களாம் ஆக்டிவ் ஆயிருவாங்க. ஆக்டிங்ன்ற வேலையை மட்டும் இல்லாம எல்லா வேலையும் பார்ப்பாங்க. எல்லாருக்கும் சமூக அக்கறை எல்லாம் வந்துரும், எல்லாம் பண்ணுவாங்க. நல்லது, அதெல்லாம் நடக்கட்டும். ஆனா என்னன்னா, இப்போ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, இந்த ஸ்டேட்டஸ் கோ டிஸ்டர்ப் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா மாற்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதிமுக வீழ்ந்தா என்ன ஆகும்? மக்களுக்கு அதிமுக மேல நம்பிக்கை போயிடும். அதிமுகக்குள்ளேயே அதிமுக தலைமை மேல ஒரு கேள்வி எழுப்பி எடப்பாடி அவர்கள் மாற்றப்படலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்கு. மாற்றப்படுறாரோ இல்லையோ, தமிழ்நாட்டுல கண்டினியூஸா 2 டைம்ஸ் அதிமுக தோக்கும் போது அதிமுகவால இனிமேல் திமுகவை தோக்கடிக்க முடியுமா அந்த கேள்வி வந்துடும் மக்களுக்கு. சோ அப்ப என்ன ஆகும்னா, திமுக எதிர்ப்பாளர்கள் வேற அரசியல் சக்திகளோட மூவ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அப்பயும் விஜய் ஆக்டிவா இருந்தாருன்னா ஒருவேளை விஜய் பக்கம் போறதுக்கும் வாய்ப்பு. விஜய் பக்கம் கொஞ்சம் பேர் போலாம், சீமானவர்கள் பக்கம் போலாம், பிஜேபி பக்கம் கொஞ்சம் பேர் போலாம். சோ அது வந்து என்ன ஆகும்னா, அந்த ஏற்கனவே ஒரு இன்ஸ்டபிலிட்டி கிரியேட் ஆகுது பாருங்க, அது இன்னும் கொஞ்சம் கூட அதிகப்படுத்திடும். நான் நினைச்சு கேட்டேன்னா வந்து இப்போ கனிமொழி இருக்காங்க, ஒருவேளை திமுக தோத்துருச்சு அப்படின்னா வந்து ஒரு வீக்கா இருக்கும் போது டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலைமைக்கு உண்டான அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சுன்னா கட்சிக்குள்ளேயே ஒரு பிளவு வருமா? ஏன்னா இப்பவே நிறைய சீனியர்கள் அதிருப்தியில் தான் இருக்காங்கன்னு சொல்லப்படுது திமுக அப்படிங்கிற கட்சிக்குள்ளேயே. அது பவர் இருக்குப்போ உங்களுக்கு தெரியும், நிறைய மாத்தி மாத்தி அடிச்சுப்பாங்க, நான் எப்படியா பவர் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு. பட் பவர் இல்லை அப்படின்னா மாத்தி மாத்தி பழி போட்டுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதான் ஹியூமன் டெண்டன்சி. அப்படி இருக்கிறப்போ கனிமொழி இதை சான்ஸா பயன்படுத்திக்கிட்டு திமுகவுடைய தலைமைக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா உங்களோட தலைமையில் தான் தோத்துட்டீங்க, நீங்க உங்க ஆட்சியை சரியா நடத்தல அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு ரெவால்ட்டை கிளப்பினா என்ன ஆகும்? அதுக்கு வாய்ப்பு இல்லையா? நடந்து வந்து எப்பவுமே
ஒரு ஆபீஸ் இருக்குன்னு வச்சுப்போம். எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் அதிகமா இருக்கும்போது தான் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் ரொம்ப அதிகமா இருக்கும்போது இன்டர்னலா நம்ம சண்டை போட்டுக்க மாட்டோம். சரி, இப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா கேர்ஃபுல்லான எக்ஸாம்பிளா சொல்லலாம் யோசிக்கிறேன். சரி, ஓகே, சிம்பிளா நானே சொல்றேனே, எதுவும் எக்ஸாம்பிள் இல்லாமலே போவோம். இப்ப நமக்கு எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட் இருக்குன்னு வச்சுப்போம். நம்மளோட இருப்புக்கே பிரச்சனை இருக்கு, வெளியில இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் அழுத்தம் பயங்கரமா போடுறாங்க அப்படின்னா நானும் நீங்களும் சண்டை போட்டுக்க மாட்டோம். புரியுது. நமக்கு கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன் இருக்கு, சுத்தி இருக்கவங்க எல்லாம் வீக்கா இருக்கான், நம்ம மட்டும் தான் ஸ்ட்ராங்கா இருக்கோம்னா நம்ம 2 பேர்ல யார் ஸ்ட்ராங்னு அடி போட்டுப்போம். You have the luxury to fight. ஆமா, அப்படிதான் நம்ம போட்டுப்போம். சோ அப்ப திமுக செகண்ட் டைம் இப்ப தோக்குறாங்கன்னு வச்சுப்போமே, அப்போ அவங்களுக்கு வந்து அந்த கம்ஃபர்டபுளான பொசிஷன் இருக்காது. அவங்களுக்கு எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட் கொஞ்சம் இருக்கும். எதிர்கட்சியா இருக்கும் போது கொஞ்சம் எக்ஸிஸ்ட் ஆகுறது கஷ்டம். உங்க யூஎஸ்பி தான் என்ன? ஆமா, அப்ப நீங்க வந்து என்ன பண்ணணும், சகிச்சு போக வேண்டியது இருக்கும். ரைட்டு, அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருவோம், நம்மளும் கொஞ்சம் கம்மியா எடுத்துப்போம். ஆனா 2 டைம்ஸ் நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா அப்சல்யூட் பவர் உங்ககிட்ட இருக்கும். உங்களை சேலஞ்ச் பண்றது யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப இன்டர்னல் கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க, உட்கட்சி முரண்கள் அப்பதான் இன்னும் வெளில வரும், வெடிக்க ஆரம்பிக்கும். ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லுவாரு, ஐஐடி கேம்பஸ்குள்ள போனா அந்த வடகல தென்கல பிரச்சனை வந்து பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அந்த பிரச்சனை இங்க சொசைட்டில, தமிழ் சொசைட்டில இருக்காது. அது காரணம் என்னன்னா அங்க அவங்க சேலஞ்ச் பண்றதுக்கு யாருமே இல்ல, அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிற ஏரியா. அங்க அந்த அந்த முரண்கள் அங்க வெடிக்குது. ஆனா இங்க வரும்போது அவங்களுக்கு வேற பிரச்சனைகள் இருக்கு. நீங்க திமுகவை டீல் பண்ணும், திகாவை டீல் பண்ணும். சோ இங்க அந்த வடகளையும் தென்களையும் இங்க சொசைட்டில ஜென்ரலா பெரிய பிரச்சனையே இல்ல, பிரச்சனையா இருக்க முடியாது. சோ இது வந்து எல்லா இடத்துலயும் அப்ளை ஆகும். ஃபைன். நம்ம வந்து கடைசியா பேச போறது, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நாம் தமிழர். இப்போ ஆட்டத்தை கலைக்கிறதுக்கு வந்தவங்க டிவிகே, அது மட்டும் இல்லாம தேவையில்லாம வந்து பாத்தீங்கன்னா திமுக ஜெயிச்சாங்கன்னா அதுல ஒரு பெரிய பங்கு தாவேகாக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதிமுக தோக்கிறதுக்கான பெரிய பங்கும் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ சீமான், நாம் தமிழர் கட்சி, இல்ல தமிழ் தேசிய அரசியல், இந்த இந்த மூணுக்கும் உண்டான தேவை இந்த தேர்தலில் எப்படி எதிரொலிக்க போகுது? போஸ்ட் தி எலெக்ஷன் சீமான், நாம் தமிழர் கட்சி, தமிழ் தேசிய அரசியல் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. இப்ப இந்த எலெக்ஷன்ல அதிமுக தோக்குறாங்கன்னு வச்சுப்போம். தோத்தாங்கன்னா என்டிகேவுக்கு நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் நல்லா பெருசா டோர் ஓபன் ஆகும். நான் சொன்ன மாதிரி திமுக எதிர்ப்பாளர்களுக்கு அதிமுக மேல கான்பிடன்ஸ் போயிடும். அப்ப அவங்க புது அரசியல் சக்திகளை நோக்கி மூவ் ஆக ஆரம்பிப்பாங்க. அதுல என்டிகே நல்லா கேபிட்டலைஸ் பண்ணுவாங்க. பிஜேபியை விட டிவிகே விட என்டிகேவால அறுவடை பண்ண முடியும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி பிஜேபி தமிழ்நாட்டுக்கான கட்சி கிடையாது, அங்கிருந்து உருவான கட்சி. யாரும் பார்க்க போறதுலன்றீங்க. ஆமா, பிஜேபியோட தமிழ் மக்கள் அசோசியேட் ஆகிறத விட என்டிகேவோட இன்னும் பெட்டரா ஈஸியா அசோசியேட் ஆக முடியும். That's true. அதே மாதிரி டிவிகேவுக்கு பொலிட்டிக்கல் ஆக்ஷனே இல்ல. இப்பயும் உங்களுக்கு சிக்கல் என்னன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவங்களுக்கு அரசியல் ரீதியா எதுவும் பண்ண முடியல. எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்கன்றா அவங்களுக்கு ஒரே ஒரு அரசியலா இன்னைக்கு இருக்கு. அதுக்கு இப்ப ஒரே அரசியல் கேம்பெயின் தாங்க, பிரச்சாரத்தை தாண்டி உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது. அப்ப நீங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஒண்ணுமே பண்ண மாட்டீங்க. சோ அப்ப ஏடிஎம்கே தோத்துட்டாங்கன்னா என்டிகேவுக்கு ஃப்ரீயா டோர்ஸ் ஓபன் ஆகும். ஆனா இந்த எலெக்ஷன் டஃபா இருக்கும் என்டிகேவுக்கு, ஏன்னா போட்டி அதிகமா இருக்கு. எந்த விதத்துல, எந்த மாதிரி விஷயங்கள்ல? ஏன்னா என்டிகே டார்கெட் பண்றது ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ், எல்லாமே ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான். திமுக எதிர்க்கணும்னு நினைக்கிறவங்க என்டிகே ஓட் போடுவோம். சரி, சோ அப்படி இருக்கும்போது இப்ப அந்த ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ வாங்குறதுக்கு போட்டி அதிகமாகுது. ஷேர் வந்து நிறைய பேருக்கு போகுது. மார்க்கெட் ஒரே மாதிரி இருக்கு. ஆனா புதுசா இப்ப டிவிக்கு புது பிளேயர் வந்திருக்காரு. இப்ப மீடியா கவரேஜ் அவருக்கு அதிகமா கிடைக்குது. சோஷியல் மீடியா எலெக்ஷன் வரும்போது ஓட்ஸ் கொஞ்சம் வாங்குவாங்க. 5-10% ஓட்னு வச்சுப்போமே, அது பெரிய நம்பர் தானே. அந்த இழப்ப இப்ப பிஜேபியும் ஃபேஸ் பண்ணுவாங்க, ஏடிஎம்கேயும் ஃபேஸ் பண்ணுவாங்க, என்டிகேயும் ஃபேஸ் பண்ணுவாங்க. இல்ல 8% வந்து தக்க வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். வைக்கலாம், கூடயும் வாங்கலாம், எனக்கு தெரியல, கூடயும் வாங்கலாம். பட் நான் என்ன சொல்ல வரேன், விஜய் இல்லைன்னா இன்னும் கூட வாங்குவாங்க. விஜய் இருக்கும்போது வாங்குறதை விட விஜய் இல்லைன்னா இன்னும் கூட வாங்குவாங்க. கமல் இருக்கும்போது என்டிகே வாங்கினதை விட கமல் இல்லைன்னா இன்னும் கூட வாங்கிருப்பாங்க. ஏன்னா 2% ஏதோ கொஞ்சம் ஓட்டு உடைச்சிருப்பாருல. நான் என்டிகே ஓட்டு, ஏன்னா அது மாற்று அரசியல் எல்லாம் பேசுறாங்க. திமுக எதிர்ப்பு தான் பேசுறீங்க, மாற்று தான் பேசுறீங்க. அப்ப என்டிகே பாதிக்கப்படும். அதனால சோ நான் என்ன சொல்றேன், என்டிகேவுக்கு அதிக ஓட்டு கூட கிடைக்கலாம், 10க்கு மேல கூட கிடைக்கலாம், எனக்கு தெரியல. ஆனா என்னோட பாயிண்ட் என்னன்னா, விஜய் இல்லைன்னா இன்னும் அதிகமா வாங்க முடியும். அதான் என்னோட சிம்பிளான பாயிண்ட். ஓகே, நீங்க 10 கிட்ட கிடைக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. பாசிட்டிவா இருந்தாலும் அவர் ஏற்கனவே எடுத்திருக்க அந்த 8% தக்க வச்சுக்க முடியுமான்னு நிறைய பேர் சேலஞ்ச் பண்றாங்களே, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு தெரியலங்க. இப்ப போன எலெக்ஷன்ல நான் என்டிகேவுக்கு 6% தான் வரும்னு நினைச்சேன். சரி, ஆனா என்னோட எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி அவங்க 8% வாங்கினாங்க. ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். அதே மாதிரி இந்த லாஸ்ட் 2016ல இருந்து இப்போ வரைக்கும் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன் இதே கதைய. 1க்கு மேல வாங்க மாட்டாங்க, 4க்கு மேல வாங்க மாட்டாங்க, 6க்கு மேல வாங்க மாட்டாங்க, 8க்கு மேல வாங்க, அப்புறம் இருந்து இப்போ வரைக்கும் சொல்லிட்டே தான் இருக்காங்க. நமக்கு தெரியல. ஆனா நான் இந்த ஓட்டு நம்பர் இன்க்ரீஸ் ஆகிறத பத்தி எல்லாம் பெருசா யோசிக்கிற ஆள் கிடையாது.
இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுல ஓட்டு கம்மியானாலும் சரி அதிகமானாலும் சரி என்டிகே நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் சாலிடா களத்துல நின்னாங்கன்னா வந்துருவாங்க. அவங்களுக்கு ஃபீல்டு ஓப்பனா இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்சியை பிடிக்கிறதுக்கான ஒரு அந்த ரோட்ல நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாமா? ஏன்னா என்கிட்ட என்டிகே கேடர் ஒருத்தர் பொறுப்புல இருக்காரு, பேர் சொல்ல விரும்பல. அவர் ரொம்ப மனசார அவங்ககிட்ட என்ன தெரியுமா சொன்னார்? திமுக ஜெயிக்கணும் அப்படின்னு. என்னங்க சொல்றீங்க? உங்க கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் அதிகமா அவமானப்பட்டதே இந்த ஆட்சியில தான். எப்படி இந்த கட்சி ஜெயிக்கணும்னு சொல்றீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. திமுக இன்னொரு வாட்டி ஜெயிச்சா மக்களோட மனசுல திமுகவோட வெறுப்பு ரொம்ப அதிகமாகி திமுகக்கு ஆல்டர்னேட்டிவா நாம் தமிழர் கட்சியின் அரசியல் முதன்மைப்பட்டு நாம் தமிழருக்கு ஒரு வாய்ப்பு பெருசா உருவாகும் அப்படிங்கிறாங்க. அது உண்மையா? கரெக்ட் தான். அது பேசிக்கான லாஜிக் தான். இப்ப திமுக 2 டைம்ஸ் கண்டிப்பா ஜெயிக்கிறாங்கன்னா ஏற்கனவே ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். இப்ப அந்த ஆன்டி இன்கம்பன்சி என்ன ஆகுதுன்னா கன்சாலிடேட் ஆகாம உடையுது. என்டிகே உடைக்கிறாங்க, ஏடிஎம்கே உடைக்கிறாங்க, டிவிகே உடைக்கிறாங்க. சோ அதனால டிஎம்கே பவருக்கு வராங்க. ஆன்டி இன்கம்பன்சி இருந்தும் வேற வழி இல்லாம பவருக்கு வராங்க. அதையே தூக்கிட்டு இன்னொரு 5 இயர்ஸ் நீங்க ஆட்சி பண்ணீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரீம் ஆன்டி இன்கம்பன்சி இன்க்ரீஸ் ஆகும். அதுல பெரிய விஷயம் என்னன்னா ஆன்டி இன்கம்பன்சி அதிகமா இருக்கும், வெறுப்பு அதிகமா இருக்கும். ஆனா இதை கவுண்டர் பண்றதுக்கு வேற ஆள் இருக்க மாட்டாங்க களத்துல. ஏடிஎம்கே இருக்க மாட்டாங்க. ஏடிஎம்கே மேல மக்களுக்கு நம்பிக்கை இருக்காது. ஏடிஎம்கே இருக்கும் பேச்சுக்கு, அவ்வளவுதான். பவர்ஃபுல்லா இருக்க மாட்டாங்க. அப்ப நீங்க யார் பக்கம் போவீங்க? ஒரே டோர் தான் உங்களுக்கு அப்ப. ஆனா அதுல சேலஞ்ச் என்னன்னா 2 டைம்ஸ் டிஎம்கே ஜெயிக்கிறாங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாவும் ஆவாங்க. அப்ப அவங்களை டீல் பண்றதும் கஷ்டம். சோ களத்துல தம் கட்டி நிக்கணும், நின்று அரசியல் பண்ணணும். நீங்க சொல்ற மாதிரி 2வது முறை ஆட்சிக்கு வந்தா அவங்களோட ஆட்டிடியூடும் டீல் திங்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஆயிருவாங்க. சரி, 2 ஸ்டார் லாஸ்ட் क्वेश्चन. 2 ஸ்டார் கேண்டிடேட்ஸ் ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா? இந்த வாட்டி சட்டமன்றத்துக்குள்ள போவாங்களா மாட்டாங்களா? விஜய்